எங்க குழந்தைகள் பாருங்க, சின்ன வயசுல இருந்து பியூர் நான் வெஜிடேரியன். வெஜிடேரியன் சாப்பிட மாட்டாங்கன்ட்டு இல்லை, கம்மியாக சாப்பிடுவாங்க, சரியா சாப்பிட மாட்டாங்க. நான் வெஜிடேரியன் இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. அப்படியே வந்துட்டாங்க பாருங்க பசங்க சின்ன வயசுல இருந்து. எங்க மனைவி பார்த்தாங்க, இது சரிப்பட்டு வராது, இது நல்ல சாத்துன்னு சாத்தி வெஜிடேபிளும் சாப்பிடணும், எண்ணெயும் சாப்பிடணும், தயிர் சாதமும் சாப்பிடணும், ரசமும் சாப்பிடணும், மட்டன் பிரியாணியும் வெறும் ஊருக்கு தான் இருக்கு அதையும் தொட்டுக்கின்னு. இப்ப பாருங்க சூப்பரா ட்ரெயின் அப் ஆயிட்டாங்க பசங்க. ஏது இருந்தாலும் சோத்திரம் போட்டு கம்முன்னு சாப்பிட்டு ஏஞ்சி போயிட்டே இருப்பாங்க. இது தானா வரலங்க, போட்ட போடு அப்படிப்பட்ட போடு. பக்கத்துல பார்த்து சொல்ல, ஏதோ தானா வந்துடாது. கேட்கவே மாட்டுறாங்க, அது கேட்கவே கேட்காது. செய்யவே மாட்டாங்க, செய்யவே செய்யாது. நீ களத்துல இறங்கி பாரு. என் வீடு சாக்கடை இருக்கு, என் வீட்டை நான் தான் கிளீன் பண்ணும், சாக்கடைக்குள்ள நான் தான் கைய விடணும், அடைப்ப நீக்கணும், சுத்திகரிக்கணும், சரி பண்ணணும். எடுத்து பாரு, பெட்டரா மாறும் லைஃப். வாழ்க்கை சரியா மாறும், நிறைவா மாறும். எல்லாருமே பழி போட்டுட்டு இருக்கிறதுனால ஒரு மாற்றமும் வராது. இங்கே அவன் பாருங்கள், தான் மட்டும் இல்ல, இவன் புதுசா ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கிற அந்த ஜெயில் அதிகாரி தான் மட்டும் இல்ல, தான் மனைவி, தான் பிள்ளை, தான் குடும்பமும் கர்த்தரை ஆராதிக்கிறோம்னு சொல்லி மொத்தமா ஆண்டவருடைய பிரசனத்துக்கு குடும்பத்தை கொண்டு வரா. அந்த ராத்திரியிலே பாருங்க வீட்டுல ஒரு மாற்றம். அந்த ஒரு தகப்பன் சொன்ன அந்த மொத்த குடும்பமும் கேக்குது. பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்க வீடு எப்படி? என் பேச்ச நானே கேட்கறது இல்ல, மனைவி எங்க கேட்க போது, பிள்ளைங்க அப்படி உருவாக்கி வச்சிருக்கோம் நம்ம வீட்டை. அந்த ஒரு ராத்திரியில பாருங்க அவன் வீடு, அவன் போய் சொல்றான், நான் சாக வேண்டியது. இந்த தேவதாசர்கள் ஆராதிக்கிற பவுல், சீலா போன்ற ஆட்கள் ஆண்டவருடைய மகத்துவத்தை சொன்னாங்க, அதை உள்வாங்கணும், இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்படுவோம். என்ன ஆச்சு? அன்னைக்கு சாவு வீடாக வேண்டிய அந்த வீடு சந்தோஷ வீடா மாறிச்சு. நான் சொல்லட்டுமா, இனி வருகிற அடுத்த நாட்களிலே உங்கள் வீடு எப்படி ஆக போகுது என்பதை இன்னைக்கு நீங்க தீர்மானம் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க தீர்மானம் பண்ணுங்க, உங்க வீடு எப்படி இருக்கணும், உங்க லைஃப் எப்படி இருக்கணும், உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும். தானாய் வராது, நீங்க தான் அதற்கான ஒரு பிரயாசத்தை மேற்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப பாருங்க, ஆரம்பத்தில் ஒரு ஸ்டோரி சொன்ன பார்த்தீங்களா, அதை விட்டுட்டு இங்க போயிட்டேன். ஆரம்பத்தில் என்ன ஸ்டோரி ஆரம்பிச்சேன்? மறந்துட்டீங்க நீங்க, அப்ப விட்டுருவோம், ஸ்கிப் ஆகி போயிடலாம். மறக்கலையா? என்ன சொல்லுங்க? ராஜா இருந்தார். அந்த ராஜாவின் காதுக்கு ஒரு செய்தி வருகிறது, இந்த ஊர்ல 3 வள்ளல்கள் இருக்கிறார்களாம், வாரி வழங்கும் வள்ளல்கள். ராஜாவின் காதில் கேட்கிறது, யாருப்பா அந்த 3 வள்ளல்கள்? தன்னுடைய அரசவையில் இருக்கக்கூடிய மந்திரிமார்களை அழைப்பித்து கேட்கிறான், யார் அந்த 3 வள்ளல்கள்? நம்ம ஊர்ல இருக்கிறாங்களாமே, வாரி வழங்குறாங்களாமே. மந்திரிமார்கள் சொல்றாங்க, நாங்களும் கேள்விப்பட்டோம் அரசரே, ஆனா அவங்க பேர் தெரியல, ஊர் தெரியல, எங்க இருக்காங்கன்னு தெரியல, இனிமேல் தான் நம்ம போய் விசாரணை நடத்தணும். அரசன் யோசித்தான், இவங்களை கேட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை, நம்மளே களத்துல இறங்குவோம் அப்படின்னு. இந்த அரசன் மாறு வேஷத்தில், அதாவது பிச்சைக்கார வேஷத்துல அந்த ஊருக்குள்ள போறான். ஒவ்வொருத்தரை கேட்டு கேட்டு, இங்க வாரி வழங்கக்கூடிய வள்ளல்களா இருக்கிறாங்களாமே, நான் ரொம்ப பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன், கஷ்டப்படுறேன், அவங்களுக்கு கொஞ்சம் எனக்கு காட்டுங்கன்னு சொன்னோடனே மக்கள் சில பேரை சொல்லி 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 கரெக்டா ஒரு குறிப்பிட்ட இடத்துல போயிட்டு அந்த ஒரு வள்ளலை கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த ஒரு வள்ளல் கிட்ட போயிட்டு பிச்சைக்கார வேஷத்துல ராஜா போயிட்டு கேட்கிறாரு, நீங்க வாரி வழங்குற வள்ளலாச்சு, உங்களை பத்தி இந்த ஊரே சொல்லுது. ராஜாவுக்கு என்னன்னா, உண்மையாவே உங்க வள்ளலா இல்ல ஏமாத்திக்கிட்டு இருக்கானுங்களா ஊரை? உண்மையாவே அப்படிப்பட்ட ஆட்கள், நல்ல ஆட்கள் இருக்கிறாங்களா என்பதை கண்டுபிடிப்பதற்காக இந்த ராஜா வருகிறான். இப்ப ராஜா அந்த வள்ளலை பார்த்து கேட்கிறான், நீங்கள் வாரி வழங்கக்கூடியவராச்சே, நான் பிச்சை எடுத்துட்டு இருக்கேன், என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு, கொஞ்சம் உதவி செய்யுங்க. அந்த வள்ளல் சொன்னானா, என்னையா, நான் பல நாட்களா பல மாசமா இங்க இருக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேனே, உனக்கு தெரியாதா? நீ வந்து வாங்கலையா? நீ ஏன் கஷ்டப்பட்டு இருக்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டு தன்னுடைய சொத்தில் பாதியை அந்த பிச்சைக்காரனுக்கு வள்ளல் கொடுத்துட்டாரா. பிச்சைக்கார வேஷத்துல இருந்த ராஜா பிரம்மி படைஞ்சிட்டு, பாதியை கொடுத்துட்டான இந்த மனுஷன் சொத்துல.
உண்மையாவே பெரிய வள்ளல் தான் இந்த மனுஷன் நினைச்சுக்கிட்டு, சரி அடுத்த வள்ளல் எப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு தேடி தேடி விசாரிச்சு அடுத்த வள்ளல் கிட்ட போறான். அடுத்த வள்ளல் கிட்ட எதையே சொல்லும் பொழுது அந்த அடுத்த வள்ளல் சொல்றாரு, ஆச்சரியப்பட்டு, நீ இன்னும் உதவி பெறலையா, நன்மையை பெறலையா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொத்து ஃபுல்லா கொடுத்துடுறான். இந்த ராஜா ரொம்ப ஆச்சரியப்படுறான். நாடா அது, ஒரு வள்ளல் பாதி கொடுத்தான் சொத்துல, இன்னொரு வள்ளல் முழு சொத்தையும் கொடுத்துட்டானே. ரொம்ப பிரமிப்படைஞ்சிட்டான். நம்ம ஊர்ல அப்படி ஒருத்தர் இருந்தாருன்னா எப்படி இருக்கும்ல, சும்மாவே யார் தலையில மிளகா அரைக்கலாம் பார்த்துட்டு இருக்கோம், விட்டா போதும் மொத்தமா எடுத்துருவோம். மூணாவது வள்ளல் எப்படி இருப்பாருன்னு போய் பார்க்கிறான். மூணாவது வள்ளல் கிட்டையும் தன்னுடைய இயலாமையை சொல்லும் பொழுது அந்த மூணாவது வள்ளல் என்ன பண்ணாராம், தன்னுடைய முழு சொத்தையும் கொடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். போயிட்டு அரை மணி நேரம் பொறுத்து ஒரு மனுஷன் ஒரு பொற்காசுகள் நிறைந்த ஒரு பேக்கோட வந்தானாம். வந்துட்டு அந்த ராஜா, பிச்சைக்கார வேஷத்துல இருக்கிற ராஜாவை பார்த்து சொன்னானா, நீங்க தான் இவருடைய சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா, உங்களுக்கு அவர் கொடுத்துருக்கிறாரா அப்படின்னு கேட்டோன்னு, ஆமா, உங்களுக்கு சொத்தை கொடுத்தாரே, அவரு தன்னையே அடிமையாக பணயம் வைத்து தன்னையே சேல்ஸ் பண்ணிட்டு அதன் மூலம் அந்த பொற்காசுகளையும் உங்களுக்கு கொடுக்க சொல்லி இருக்கிறார், தன்னையே உங்களுக்கு கொடுத்துட்டாருங்க அப்படின்னு அந்த பொற்காசு கொடுத்தானா. இந்த ராஜாவால பிரமிப்பு தாங்க முடியலையா. ஒருத்தன் தான் கிட்ட இருந்ததை கொடுத்தான், ஒருத்தன் தான் கிட்ட இருந்த முழுசையும் கொடுத்தான், இன்னொருத்தன் தன்னையே கொடுத்துட்டானே. இது பாருங்க, பைபிள்ல இருக்கு பாருங்க, இந்த வாக்கியங்கள் பைபிள்ல இருக்கு. பைபிள்ல பாருங்க, சகேயு என்ன பண்ணா, தான் கிட்ட இருந்ததை கொடுத்தான். அந்த 2 காசுகள் போட்டதான அந்த ஏழை விதவை தனக்கு உண்டானதெல்லாம் கொடுத்தா. ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவரோ தன்னையே முழுசா நமக்காக கொடுத்தாரு. அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், யார்கிட்ட எதை எப்படி கொடுக்கணும்னு. உங்களை சார்ந்தவர்களிடத்தில் உங்ககிட்ட இருக்கிறத கொடுங்க. உங்க சொந்த குடும்பத்துக்கு உங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கூட கொடுங்க, உங்க ஓன் ஃபேமிலிக்கு. ஆனா கர்த்தருக்கு உங்களையே கொடுங்க. ஏன்னா அவர் தன்னையே உங்களுக்கு கொடுத்தவர். ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளே, உங்கள் மன மகிழ்ச்சி நிறைவா இருக்கணும்னா, உங்க இதயத்துல சந்தோஷம் பூரிக்கணும்னா, உங்க வீடு எப்பொழுதுமே சந்தோஷத்தின் வீடா இருக்கணும்னா, உங்க வீட்டுல தேவனிடத்துல விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள். அதான் அந்த வசனம், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியா இருந்தான். உங்கள் மன மகிழ்ச்சியின் உத்தரவாதம் எதுல இருக்கு? என்கிட்ட 1000 பட்டுப்புடவை இருந்தாலும் அந்த நேரத்துக்கு மகிழ்ச்சி தான், அதுக்கப்புறம் சலிச்சிரும். 1000 கார் இருந்தா கூட சலிச்சிரும். எல்லாமே ஒரு காலகட்டத்தில் சலிச்சிருங்க. ஒரு காலத்துல பாருங்க, எதெல்லாம் நமக்கு ரொம்ப பிரியமா இருந்த உணவெல்லாம் இன்னைக்கு பாருங்க சாப்பிட மாட்டாங்க யாரும். ஒரு காலத்துல என்னுடைய உறவினர்களை நான் நினைச்சு பார்க்கிறேன், எங்க வீட்டுக்கெல்லாம் வந்தாங்கன்னா அப்படி சாப்பிடுவாங்க பாருங்க. இப்போ அப்பா வானவே வானப்பா, வானவே வானப்பா. ஒரு காலத்தில் பிரியமாய் இருந்தது உணவும் உடையும் ஆடம்பரமும் அலங்காரமும், இன்றைக்கு அது சலிப்பா இருக்கிறது. ஆனா எது தெரியுமா உங்களுக்கு பெரிய நிறைவை தரும்? மனசுல இருக்கிற மகிழ்ச்சிங்க. அது எப்ப தெரியுமா சாத்தியம்? நீங்க மட்டும் இல்ல, உங்கள் முழு குடும்பமும் தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கும் பொழுது. தேவ பிள்ளைகள் வாழ்வில் சில விஷயங்கள் ஜெபிக்கும் பொழுது நடக்காம இருக்கலாம், காலதாமதங்கள் ஆகலாம், தடைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். விசுவாசத்தை நீங்க விட்டுறக்கூடாது, விசுவாசத்தை நீங்க இழந்துடக்கூடாது. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, சகரியாவும் எலிசபெத்தும் சிறு வயதிலிருந்து தேவனை தேடினவர்கள், தேவனை மகிமைப்படுத்தினவர்கள், தேவனை கனப்படுத்தினவர்கள். ஆனா என்ன இல்லையா? பாப்பா இல்லையா, குழந்தை இல்லையா. ஆனாலும் அவன் தவறாமல் ஆசாரிய ஊழியத்தை செய்தான். நான் சொல்லட்டுமா, நீங்க எவ்வளவு ஜெபிச்சாலும், எவ்வளவு துதிச்சாலும், எவ்வளவு ஆராதிச்சாலும், நான் சொல்றேன், 1000 பிரச்சனைகள் வந்தாலும் அந்த ஜெபத்துல இருந்து விலகிடாதீங்க. வாழ்க்கை நல்லா போது நல்லா ஜெபிப்போம், வாழ்க்கை பெட்டரா போகலனா கூட நல்லா ஜெபம் பண்ணுங்க. என்ன நடந்தது? லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, சகரியாவே உன் ஜெபம் கேட்கப்பட்டது, எலிசபெத்தே உன் ஜெபம் கேட்கப்பட்டது.
தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளை காலதாமதமாகலாம் உன்னுடைய ஜெபம், ஆனால் விட்டுறாத. தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்திலே நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். அப்ப அந்த ஜெபத்துக்கு தான் அவர் நியாயம் செய்யறாரு. அப்ப எப்படி நீ ஜெபத்தை விடலாம்? அதை எப்படி ஸ்கிப் பண்ணலாம்? அதை நீ எப்படி நம்ம இழக்கலாம்? அதை இழக்கவே கூடாது. பாருங்க, உபத்திரமும் உண்டுதான், நெருக்கங்கள் உண்டுதான், அதுக்காக நான் கர்த்தரை தேடாம இருக்க மாட்டேன். வருத்தங்கள் உண்டுதான், அதுக்காக நான் கர்த்தரை நாடாம இருக்க மாட்டேன். ஏன்னா இந்த கர்த்தர் தான் வருத்தத்தையே மாத்த போறாரு. இந்த ஆண்டவர் தான் சங்கடத்தையே நீக்க போறாரு. அப்போ பல நேரங்களில் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம கூட டிராவல் பண்ணாலும் ஏன் இந்த சங்கடம் என்று கேள்வி கேட்காதீர்கள். இந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற விசுவாசத்தோடு டிராவல் பண்ணுங்க. மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே ஒரு மனிதன் ஆண்டவராய் இயேசுவினிடத்திலே வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வந்து உம்முடைய கரத்தை என் மகள் மேல் வையும், என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள், நீர் வந்து அவளை தொட்டால் அவள் சொஸ்தமாவாள். அவன் சொல்றான் வாயை திறந்து, என் மகள் சொஸ்தமாவாள். பக்கத்துல பார்த்து கேளுங்க, இந்த வாய் தானே சொல்லிச்சு நான் நல்லா வருவேன், இப்ப இருக்கிறத விட 1000 மடங்கு நான் ஆசீர்வாதம் பெறுவேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த வாய் தானே ஒரு காலத்துல சொல்லிச்சு கட்டாத வீட்டை ஆண்டவர் எனக்கு கட்டி தருவாரு, நட்டாத தோட்டத்தை எனக்கு கொடுப்பாரு, வெட்டாத கிணறு ஆண்டவர் எனக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு, கர்த்தரனை கீழே வைக்காம மேல வைப்பாரு, வாழாயிராம தலையா வைப்பாரு, கர்த்தரனை மேன்மையா வைப்பாருன்னு இந்த வாய் தானே சொல்லிச்சு. வாய் சொல்லிச்சு, ஆனா வாழ்க்கையில வாழா தலையா இல்ல, வாழா இருக்கிறோம். வாழ்க்கையில மேலா இல்ல, கீழா இருக்கிறோம். இவன் வாய் திறந்து சொன்னான், நீர் வாரும், வந்து தொட்டால் என் பிள்ளை சுகமாவாள். போயிட்டே இருக்கிறார், பிள்ளை செத்து போச்சு. சர்ச்சுக்கு வாங்க, உங்க லைஃப் பெட்டரா மாறும். சர்ச்சுக்கு வந்தோம், மோசமா போச்சுங்க. கர்த்தரை ஆராதிங்க, பிரச்சனை எல்லாம் மாறும். ஆராதிச்சோம், எங்கங்க பிரச்சனை போச்சு, இன்னும் பிரச்சனை பெருசா ஆச்சுங்க. சீஷர்கள் கரையில் இருக்கக்கூடிய படகில் ஏறி கடந்து செல்லுகிறார்கள். அற்புதமா போகுது. இப்ப இயேசு அந்த படகுல வந்து ஏறிக்கிட்டார். இயேசு ஏறினதுக்கு அப்புறமா வந்துச்சு பாருங்க புயலு. இவங்களுக்கு தோணி இருக்கும், ஏன் தான் இவரை படகுல சேர்த்தோன்னு தெரியலையே. சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் ரட்சிக்கப்படாமலே இருந்திருக்கலாம் போல இருக்கு. அதுவும் இவர் தூங்குறாராம் பாருங்க, தூங்குறாரு. படகு அமிழக்கூடிய அளவுக்கு புயல் வீசுது, காற்று வீசுது. அதனால இயேசுநாதர் அயர்ந்த நித்திரையில் இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்பவே. ஒரு 4 சொட்டு தண்ணி எடுத்து நீங்க தூங்கும் போது கண்ணில் அடிச்சானா தெரியுமா ஆகும், பட்டுன்னு எழும்புவீங்க. ஆனா படகு அமிழக்கூடிய, அவங்க ஒன்றும் சொகுசு கப்பல்ல போலங்க, சாதாரணமான கைகளால் செய்யப்பட்ட மரப்பலகைகளால் செய்யப்பட்ட சிறிய படகுல தான் டிராவல் பண்றாங்க. அந்த படகுக்குள்ளேயே தண்ணி வந்துருச்சான். அப்பவும் தூங்கிக்கிட்டு இருக்காருன்னா எப்படி தூங்கிட்டு இருப்பார் போல இருக்கு பாருங்க. கப்பலின் அடித்தட்டினில் இயேசு காணாதவர் போல் இருந்தார். கப்பலின் அடித்தட்டினில் இயேசு காணாதவர் போல் இருந்தார். காணாதவர் மாதிரி, கண்டுக்காதவர் மாதிரி, சட்டை பண்ணாதவர் மாதிரி இருந்தாராம். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லு, இப்போ கூட அப்படிதான் இருக்குல்ல, சட்டையே பண்ண மாட்டாருங்க. நாங்களும் உபவாசம் போடுறோம், ஜெபம் பண்றோம், ஜெபம் தாயா, ஒரே ஜெபம் தாயா, ஆனாலும் நிந்திக்கப்படுறோம். இன்னும் நிந்த நிறைய வரும் தங்கச்சி, இப்படிலாம் சொல்லலாமா? வருதே. ஏன் நெருக்கப்படுறோம், ஏன் வருத்தப்படுறோம்? உன் கஷ்டத்தில் கர்த்தர் உன்னை காண்கிறார். நீ கஷ்டத்தை வச்சு கர்த்தரை விட்டு ஓடுறியா, இல்ல கஷ்டத்தின் மத்தியிலே கர்த்தரை நெருக்கமா தேடுறியா? கப்பலின் அடித்தட்டினில் இயேசு காணாதவர் போல அயர்ந்தார். இப்படியே இருப்பார் நினைச்சிடாதீங்க. கண்டுக்கவே மாட்டாரு, பதிலே தர மாட்டாரு, சட்டையே பண்ண மாட்டார் நினைக்காதீங்க. எழுந்து வந்தார், அதட்டி சென்றார்,
அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வருவார். நான் சொல்றேன், படுத்துக்கிட்டே இருக்காரு நினைக்காதீங்க, கண்டுக்காம இருக்காரு நினைக்காதீங்க, சட்டை பண்ண மாட்டாரு நினைக்காதீங்க, ஜெபத்தை கேட்க மாட்டாரு நினைக்காத தேவ பிள்ளையே, பிசாசு 1000 சந்தேக பயங்களை எழுப்பினாலும் தைரியமா சொல்லு, எழுந்து வருவார். சத்துருவின் கிரிகளை எனக்காக அழித்து போடுவார். என் ஜெபங்களுக்கு அவர் பதில் தருவார். சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் பொத்துன்னு பிள்ளை பிறந்திருந்துச்சுன்னா ஒரு பெரிய சந்தோஷம் இருந்திருக்காது. லூக்கா 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. பரலோக தூதன் சொல்லுகிறான், அவன் பிறப்பின் நிமித்தம் உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி மட்டுமல்ல, அதன் நிமித்தம் உன்னை அந்த வசனம் வாசிக்கலாமா? லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வாசிங்க. லூக்கா 1:14 வாசிங்க. லூக்கா 1:14. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் அப்பவே பொத்துக்குன்னு பிறந்திருந்தான்னா அந்த வேல்யூ தெரியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பொத்துக்குன்னு கொடுத்தாருன்னா வேல்யூ தெரியாது. சிரமப்பட்டு எடுக்கிறீங்க பாருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க மட்டும் அவமானப்படலைன்னா தன்மானம்னு ஒண்ணு உங்களுக்கு இருக்குன்னே தெரியாம போயிருக்கும். 4 இடத்துல அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, கல்லடிப்பட்டு, நாயடிப்பட்டு, பேயடிப்பட்டு, உள்குத்து வாங்கி, ஊமக்குத்து வாங்கி தான் தன்மானனா என்னானே தெரிஞ்சிருக்கும் லைஃப்ல. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப ஆண்டவர் கப்பலின் அடித்தட்டில் காணாதவர் போல் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நான் சொல்றேன் தேவ பிள்ளையே, பயந்து விடாதே. உன்னுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது, உன் நம்பிக்கை பரீட்சிக்கப்படுகிறது. உன்னுடைய அதிக விலையேற பெற்ற உன் விசுவாசம் நம்பிக்கை பரீட்சிக்கப்படும் பொழுது நான் சொல்லுகிறேன், விசுவாசத்தில் உறுதியாய் நில்லு. கப்பலின் அடித்தட்டினில் இயேசு காணாதவர் போல் இருந்தார். கப்பலின் அடித்தட்டினில் இயேசு காணாதவர் போல் இருந்தார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார். அக்கறை கடந்து சென்றனர். அக்கறை அப்புறம் போகிறார் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறார் காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாய் உள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாய் உள்ளார். நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அந்த பெரிய எலியா பெரிய பெரிய தீர்க்க தரிசன ஸ்கூல்ஸ் நடத்தினார். ப்ராஃபட்டிக்கல் ஸ்கூல்ஸ், தீர்க்க தரிசன பள்ளிகள் நடத்தினார். அந்த ஸ்கூல்ஸ்ல, அந்த பள்ளிக்கூடங்கள்ல நூற்றுக்கணக்கான யங்ஸ்டர்ஸ், வாலிபர்கள் தீர்க்க தரிசன படிப்பை மேற்கொண்டார்கள். அதுல ஒரு ஸ்டூடெண்ட் தான் எலிசா. எலியாவினுடைய தீர்க்க தரிசன பள்ளிக்கூடத்தில் இருந்த நூற்றுக்கணக்கான மாணவர்களில் ஒரு மாணவன், சொல்லுங்க பார்க்கலாம், எலிசா. இப்ப தகவல் வருது எல்லாருக்கும், தலைவர் கிளம்புறாரு. எலியா கிளம்புறாரு, எடுத்துக்கொள்ளப்படுறாரு. எல்லாரும் இது வரைக்கும் தலைவர் இருந்தாரு, தீர்க்க தரிசனத்தை சொல்லி கொடுத்தாரு, அற்புதம் செஞ்சாரு, அதிசயம் செஞ்சாரு, சூப்பரா போச்சு, லைஃப் பெட்டரா இருந்துச்சு. அவங்கவுங்க மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தோம், ஊருக்கா போட்டுட்டு இருந்தோம், வத்தல் செஞ்சுக்கிட்டு இருந்தோம், வீட்டு வேலை பண்ணிக்கிட்டு இருந்தோம், எல்லாத்தையும் விட்டுட்டு தீர்க்க தரிசனத்தை நம்பி வந்தோம். இப்போ தலைவரே போறாரு, மறுபடியும் மூட்டை கட்டிக்கிட்டு ஊருக்கு போயிட்டு ஊருக்கா போடலான்ட்டு எல்லாரும் பேக் பண்ணி எல்லாம் ரெடியா இருக்காங்க. ஆனா எலிசா மாத்திரம் சொல்லுகிறான், பேக்லாம் பண்ண முடியாது, ஊருக்கு போய் ஊருக்கெல்லாம் போக முடியாது, ஊருக்கெல்லாம் போட முடியாது. உங்க மேல இருக்கிற பவர் என் மேல 2 மடங்கா இறங்கி வரணும். அந்த உறுதி, அந்த ஃபெய்த்,
அந்த விசுவாசம். நீங்கள் வாசித்து பாருங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முழுவதையும். இப்ப வாசிக்க வேண்டாம், 10 நிமிஷத்துல முடிக்க போறோம். நோட் பண்ணிக்கங்க, வீட்டுல போய் வாசிங்க. இந்த எலியா எப்படியாச்சும் அவனை கழட்டி விட்டுட்டு போனன்றதுல குறிக்கோளா இருக்கிறான். வாசித்து பாருங்களேன். ஆனா இந்த எலிசா வாங்காம விட மாட்டேன், பெறாம விட மாட்டேன். நான் சொல்லட்டுமா, ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட ஆட்கள் தெரியுமா எனக்கு தேவை? என்னை நீர் ஆசீர்வதித்தாலோடைய நான் ஜெபத்தை விட மாட்டேன். என் வாழ்க்கை மறுரூபம் அடைகிற வரைக்கும் நான் ஆராதனை விட மாட்டேன். என் வாழ்க்கை இப்ப இருக்கிறத விட 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படும் வரைக்கும் நான் கர்த்தரை தேடுறதை நிறுத்த மாட்டேன். அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை தேவன் தேடிக் கொண்டிருக்கிறார். அந்த ஒரு ஃபயர், அந்த ஒரு தாகம், அந்த ஒரு பசி, அந்த ஒரு விருப்பம் இருந்தா நான் சொல்றேன், இறங்கி வருவாரு. என் மேல் நீ வாஞ்சியா இருக்கிறதுனால நான் உன்னை விடுதலை ஆக்குறேன். அப்படிப்பட்டவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. பாருங்க, எத்தனை உதாரணங்கள் உங்களுக்கு வேண்டும் வேத புஸ்தகத்தில். அந்த வாஞ்சியா இருந்தவங்க, அந்த ஃபயரா இருந்தவங்க, அந்த தாகத்தோடு இருந்தவங்க, அந்த பசியோடு இருந்தவங்க, அவர்கள் தான் சுதந்திரித்தார்கள். கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லைன்னா போட்டோம், ஜபமாவது ஸ்தோத்திரமாவது ஒன்னுத்துக்கும் வேலைக்காகாது. விசுவாசத்தில் ஒரு உறுதி. விடமாட்டேன் ஆண்டவரே, ஜபத்தை விடமாட்டேன், ஆராதனை விடமாட்டேன், கர்த்தரை பற்றி கொள்ளுதல் விடமாட்டேன். கானானிய ஸ்திரீ இருக்கிறாள். விளக்க நேரம் இல்ல, நோட் பண்ணிக்கோங்க. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துல கானானிய ஸ்திரீ ஆண்டவர் கிட்ட கேட்கிறா, பிள்ளைக்கு சுகம் வேணும். ஆண்டவர் கண்டுக்காம காணாதவர் போல இருக்கிறாராம், விட மாட்டேங்கிறா. பிள்ளையின் அப்பத்தை நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே ஆண்டவரே, போடும் ஆண்டவரே, சுகத்தை கொடுங்க ஆண்டவரே, விட மாட்டேங்கிறா. ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெருசு, நீ விரும்பின மாதிரியே உனக்கு நடக்க கடவுது.